ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு தீபாஸ் வாவ் கிச்சன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு கிராஃப்ட் வீடியோ. பட் பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணிக்கோங்க. அண்ட் கிராஃப்டை பற்றி நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் நம்மக்கிட்ட கேட்டிருந்ததுனால இந்த வீடியோவில் இந்த ஜுவல்லரி மேக்கிங் செஷன் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எடுத்ததை உங்களுக்கு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அதர் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். பூஜை வீடியோஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, அதையும் நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும்போது ஷூட் பண்ண வீடியோ. லாஸ்ட்டாக ஒரு ரீல் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் இருந்து ஒரு 2-3 கமெண்ட்ஸ் நமக்கு வந்திருந்ததுலேருந்து உங்களுக்கு என்ன நெசசிட்டி இருக்குது அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஜுவல்லரி மேக்கிங் கண்டென்ட்டு என்ன பண்ணணும், இதை எப்படி மேக் அவுட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜுவல்லரி செட் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேஸ் பேங்கிள்ஸ் முதல்ல நம்ம வாங்கிக்கணும். அதுக்கடுத்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ், உங்களுடைய சாரியோ இல்லை ட்ரெஸ்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி கலர் சூஸ் பண்ணி இந்த மாதிரி பீட்ஸு பேங்கிள்ஸு எல்லாமே வந்து அந்த த்ரெட் யூஸ் பண்ணி ரேப் பண்ணி வச்சுக்கணும். இதை எப்படி ரேப் பண்ணுறதுன்றது நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். பட் அது கொஞ்சம் ஓல்டு வீடியோ, மேபி நெக்ஸ்ட் செஷனில் கூட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் வந்து ரேப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். குந்தன் ஸ்டோன்ஸு நிறைய மார்க்கெட்டில் கிடைக்கிது, நிறைய ஷேப்ஸில் கிடைக்கிது. இப்போ நான் இங்கே எடுத்திருக்கிறது வந்து ஒரு ஸ்கொயரில் கோல்டன் ஸ்டோனு அண்ட் க்ரீன் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் இந்த 4 பேங்கிள் ரேப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு பேங்கிள் மட்டும் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஸ்டோன் ஸ்டிக் பண்ணி காமிச்சேன். இந்த ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய க்ளூ பார்த்தீங்கன்னா B7000 நல்ல ஸ்ட்ராங் க்ளூ. இந்த க்ளூவில் நீங்கள் கொஞ்சமாக அப்ளை பண்ணால் போதும். அதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த ஸ்டோன்ஸை நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோன்ஸை ஸ்டிக் பண்ணுறதுக்கு இந்த க்ளூ பென் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த க்ளூ பென்னோட சேர்த்து ஒரு ஸ்டிக்கர் பேட் மாதிரி கொடுப்பாங்க. அதில் க்ளூ வந்து ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க. அதிலேருந்து ஒரு சின்ன பீஸ், அது வேக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த பீஸை வந்து அந்த பென்னோட எண்ணில் ஸ்டிக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அதிலேருந்து நம்ம அந்த குந்தன் ஸ்டோன்ஸை வந்து தொட்டு தொட்டு நம்ம வந்து அந்த பேங்கிள்ஸ்லேயோ இல்லை வந்து ஜும்காஸ்லேயோ ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம அந்த க்ளூ பென் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கையில் நம்ம எடுத்து ஒவ்வொரு ஸ்டோனாக ஒட்டும் போது ரொம்ப மெஸ்ஸியாக ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்க்கை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த க்ளூ பென் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இப்போ அந்த பீட்ஸ் எல்லாம் நான் வந்து ரேப் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம கிளாஸஸ் எடுக்கும் போதே அவங்களுக்கு எல்லாமே காமிச்சாச்சு. அடுத்து நம்ம இந்த பீட்ஸை யூஸ் பண்ணி ஒரு நெக்லஸ் பண்ண போகிறோம். நெக்லஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த கியர் ஒயர் இப்போது இந்த ரோல்லேருந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கியர் ஒயர் பார்த்திங்கன்னா 2 கலரில் வரும், சில்வர் அண்ட் கோல்டன் கலர். அதுக்கப்புறம் அந்த கியர் லாக்ஸ் வேணும். சின்னதாக நீங்கள் இப்போ கண்ணில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த பீட்ஸ் மாதிரி, அது வந்து ஒரு மெட்டல் கவர் மாதிரி இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த ஒயர் வந்து லாக் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்த ஒரு சின்ன ரிங்கு, ஜம்ப் ரிங்குன்னு சொல்லுவோம். இதில் நிறைய கலர்ஸ் வரும். மெட்டாலிக் கலர்ஸில் சில்வர், கோல்டு அண்டு காப்பர் கலர்ஸ் கூட வரும். அண்ட் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கூட உங்களுக்கு இந்த மாதிரி ரிங்ஸ் கிடைக்கும். அதை நிறைய இடத்துல ஜுவல்லரி மேக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ராடக்ட் பற்றின நாலேஜில் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் இந்த கியர் லாக் போட்டு இந்த ஒயரை லாக் பண்ணினதுக்கப்புறமா நம்ம வந்து நெக்லஸ் வந்து மேக் அவுட் பண்ணிக்கலாம். இந்த ஒயர் எண்டை வந்து இந்த பீட்ஸ்குள்ளே விட்டுடணும். ஏன்னா அது வந்து கழுத்தில் உறுத்தாமல் இருக்கும். அதுக்கடுத்து நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பீட்ஸை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம். என்னென்ன மாதிரி ஹேங்கிங்ஸ் வேணும், இல்லை பிளெயினாக உங்களுக்கு வேணுமா, இல்லை பெண்டன்ட் ஆட் பண்ணுமா, அந்த மாதிரி வந்து நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நெக்லஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இங்கே நான் ரொம்ப சிம்பிளாக இந்த பேசிக் கோர்ஸ்க்காக ஒரு நெக்லஸ் வந்து நார்மலாக நீங்கள் கற்றுக்கும் போது எவ்வளோ ஈஸியாக நீங்கள் அதை மேக் அவுட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு 3 பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு சில்க் த்ரெட் பீடு. அந்த சில்க் த்ரெட் பீடுன்றது நம்ம கையால் ரேப் பண்ணக்கூடியது, மற்றது எல்லாமே வந்து ரெடிமேடாக வர்றது. ஸோ அதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு நெக்லஸ் பேட்டர்னை வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த கியர் ஒயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் ஆகாது. த்ரெட்டுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மெட்டாலிக் ரொம்ப தின்னான ஒயர், பட் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஒரு மேக் அவுட் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த நெக்லஸை
திரும்பவும் நம்ம வந்து கியர் லாக் போட்டு லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான கிராஃப்ட் வீடியோஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோஸை நான் ஆல்ரெடி வந்து வேறு விளாக்ஸாக வந்து வேறு சேனலில் கொடுத்துட்ருந்தேன். பட் அதில் யாரும் போய் அவ்வளோவா பார்க்காததுனால நம்ம இந்த தீபாஸ் வாவ் கிச்சன் அப்படின்ற சேனலில் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கண்டினியூ பண்ணுங்கள். மேபி ஃப்யூச்சரில் உங்களுக்கு அந்த சேனலில் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு நான் கண்டிப்பாக இன்டிமேட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் இந்த ஜுவல்லரி வந்து லாஸ்ட் எண்டுக்கு வந்ததுக்கப்புறம் அகெயின் வந்து 2 கியர் லாக் போட்டுக்கோங்க. ஒரு கியர் லாக் போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் ரொம்ப நாள் ஆகும்போது அது உடஞ்சிரும். அதனால் 2 எப்போவுமே சேஃப்டிக்கு போட்டுட்டு அந்த ஜம்ப் ரிங் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இதை எப்படி வந்து லாக் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் அந்த ரிங் போட்டதுக்கப்புறம் ரிங்கை வந்து மேலே டாப்பில் கொண்டு வந்துட்டு அந்த கியர் லாக் 2ம் கீழே பாட்டமில் இருக்கும். நல்லா லாஸ்ட்டாக நம்ம எந்த இடத்துல அந்த பீட்ஸை கோர்த்து முடிச்சிருக்கோமோ அந்த இடத்து வரைக்கும் நீங்கள் புல் பண்ணி லாஸ்ட்டில் கொண்டு வந்துட்டு அந்த கியர் வயரோடைய எண்டை வந்து இந்த மாதிரி உள்ளே எடுத்து விட்டுக்கணும். நல்லா தெரியுதான்னு பாருங்கள். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி எண்டில் வந்துட்டதுக்கப்புறம் அப்போ தான் உங்களுக்கு லூஸ்னஸ் இல்லாமல் இருக்கும் நெக்லஸ். இல்லைனா வந்து லூஸ் ஆகிடும். இல்லை ரொம்ப டைட்டாக இழுத்துட்டிங்கன்னா கூட ரொம்ப டைட் ஆகிடும். ஸோ அந்த எலாஸ்டிசிட்டி இருக்கணும், அந்த நெக்லஸ்க்கு எலாஸ்டிசிட்டி இருக்கணும். அந்த ஸ்பேஸ் பார்த்து லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணும்போது அந்த கியர் லாக் 2த்தையும் ப்ளையர் வச்சு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கடைசியாக இந்த ஃபினிஷிங் பாயிண்ட்டை இதெல்லாம் கற்றுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து ஆன்லைனில் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், பட் கியர் லாக் போட்டு அந்த ஜுவல்லரியை எப்படி ஃபினிஷ் பண்ணுறது மட்டும் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் கேட்குறது உண்டு. ஸோ இதுதான் வந்து டெக்னிக்கு. இந்த டெக்னிக்கை நீங்கள் ஆன்லைன்லேயும் கற்றுக்கலாம். இல்லை நீங்கள் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணும்போது அதை ஒரு டியூட்டர் கிட்ட கற்றுக்கும் போது ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ தட் நீங்கள் அதை வந்து ஒரு பிஸ்னஸாக மேக் அவுட் பண்ணலாம். அந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத இந்த கிளாஸஸ் மூலமாக நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் நெக்லஸ் பண்ணி நம்ம வச்சதுக்கப்புறமா அடுத்து ஜும்காஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி பேஸ் ரேப் பண்ணிட்டோம், ஸ்டோன்ஸும் ஸ்டிக் பண்ணியாச்சு. நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹெட் பின்னு, அதுக்கடுத்து அதில் போடுறதுக்காக கோல்டன் பால்ஸ். அந்த ஹெட் பின் மெலிசாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து அது உள்ளே போடும்போது பால்ஸ் போட்டு லாக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கணும். ஒரே ஜஸ்ட் அந்த கம்பியை வந்து ஒரு ரோல் பண்ணிக்கிட்டோன்னா அது வந்து ஒரு லாக் ஆகிடும். அதுக்கு உள்ளே வந்து ஒரு ஜம்ப் ரிங் போட்டு மேலே டாப் வந்து இந்த மாதிரி ஒரு பீகாக் வச்ச இயர் பேஸ் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு இந்த ஜும்காஸ் வந்து ஈஸியாக மேக் அவுட் பண்ணிடலாம். இந்த ரிங்ஸ் பார்த்திங்கன்னா டைட் க்ளோஸ்டாக இருக்கும், சம்டைம்ஸ் ஓப்பனாக இருக்கும். அதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பேஸ் இயர்ரிங்ஸ் வந்து உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸில் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் வாங்கும்போது அதுக்கு கீழே வந்து ஒரு ரிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிங்கோடு சேர்த்து நீங்கள் எந்த மாதிரிலாம் கஸ்டமைஸ் பண்ணுறீங்களோ அந்த பேஸ் ஜும்காஸோ இல்லை ஹேங்கிங்ஸோ நீங்கள் வந்து அந்த பேஸ் மெட்டீரியலோடு நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் ஃபினிஷ்டான ஒரு கஸ்டமைஸ்டு ஜும்காஸோ இல்லை கம்மலோ உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ தட் நீங்கள் எந்த ட்ரெஸ்க்கு வேணால் பேரப் பண்ணி வித்தின் வந்து ஒரு ½ நீங்கள் ஒரு ஜுவல்லரி உங்கள் கையால் நீங்களே செஞ்சு ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஏதாவது ஒரு அக்கேஷன்ஸ்க்கு நீங்கள் செஞ்சு போட்டுக்கலாம். அதில் இருக்க ஹாப்பினஸ்ஸே தனி. ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம கிளிப்பும் பண்ணியிருக்கோம். பேஸ் மெட்டீரியல் கிளிப்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளிப்ஸ் கிடைக்கிது. அதுக்கடுத்து வந்து சாரீ பின்ஸ் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எது வேணாலும் பேசிக் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி ஜுவல்லரி வேணும்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோஸ் அண்டு பியூட்டிஃபுல்லான ஜுவல்லரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த கோர்ஸ் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ தட் நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா டைரெக்டாக வந்து கூட கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுடைய டைம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைமிங்ஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.